உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சமீபத்தில் மீண்டுமாக பல குற்றச்சாட்டுகள் நம்ம மேலே அப்படியே வந்துட்டு இருக்கு. அதிலும் முக்கியமாக இன்றைக்கு எனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் யார் என்றால், என்னுடைய சக விசுவாசிகள், ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், போதகர் என்ற பெயரில் இருப்பவர்கள், இவங்களாம் தான் இப்போ நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதில் சமீபத்தில் இந்த ஐந்தவித்தான் படத்துல வர அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி என்கின்ற அந்த பாடலை குறித்து ஒருவர் இது ஆவியாய் அவியுமாகின்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல விதமான பதிப்பாளர்கள், நிறைய புத்தகங்கள் வருது, நிறைய அச்சிடப்படுகிறது. அந்த அச்சிடப்பட்டதுல ஒவ்வொரு பாடல்ல ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அது எது சரியானது என்ற விளக்கமே தெரியாத நிலையில் இருப்பதினால், நான் படித்த புத்தகங்களிலெல்லாம் அது அவியாய் அவியுமாகி என்றுதான் இருந்தது. பலியே பலியாகி என்கின்ற பொருளில் தான் அநேக ஆய்வாளர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த பாடல் மட்டுமல்ல, இந்த படத்துல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நானாக ஏதோ என்னுடைய சொந்த கருத்தை எடுத்து சொன்னதற்காகவோ, சுய கருத்தை நான் எடுத்து சொல்வதற்காகவோ, அல்லது நான் நான் எல்லாவற்றையும் படித்தவன் அப்படின்னு ஒரு பெருமையை பாராட்டி கொள்வதற்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல. நிறைய இந்த படத்தினுடைய முதல் டிஸ்க்ளைமர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே அதில் போட்டிருப்பேன். இது அநேகமான ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அதுவும் குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் வாங்க அவர்கள் எழுதிய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அவர்கள் அதிலே எனக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படிதான் பண்ணியிருக்கேன். எல்லா ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களிடத்திலே நான் எழுதியதை காண்பித்த பின்புதான் இந்த படத்தை நான் எடுத்தேன் ஒழிய சும்மா குருட்டாம்போக்கில் எடுத்த படம் அல்ல. அதனால இதில் கொடுக்கப்படுகிற கருத்து என்ன என்பதை குறித்து பேசாமல், அதையும் ஒருத்தர் குறிப்பா என்ன சொல்றாருனாக்கா, இது அன்பை போதிக்கிற சிவம் சைவம், அன்பை போதிக்கிற சைவம் அதுதான் மேலானது என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எந்திரக்கல்ல கழுத்துல கட்டி கடல்ல போடணும், இது அன்பை போதிப்பதா? இது முன்னை போல பிறரை நேசி என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிற ஒருவர் என்ன எந்திரக்கல்ல கட்டி உள்ள போடணும், கடல் அமுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருடைய விமர்சனம் தவறாக இருக்கிறது. புரிதலுக்குள்ளாக வர வேண்டும். அதனால நீங்கள் கற்றது என்ன, நான் கற்றது என்ன என்பது வித்தியாசப்படும். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கு. நான் படித்தது, நான் பயின்றது, எனக்கு பயிற்றுவிக்கப்பட்டது, எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் கேட்டது, நான் தியானித்தது என்ற அந்த ஒரு அளவில் தான் நான் எழுதியிருக்கேன். அதே போல உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம், அதில் எந்த தவறும் இல்லை. என் கருத்தை நான் சொன்னது போல இந்த கருத்துக்கு மறுப்பு கருத்தை சொல்லலாமே ஒழிய தனிப்பட்ட முறையில் தாக்குவது என்பது அது சரியானதாக இல்லை. அது ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய அந்த உங்களுடைய கூட்டாளிகள் அல்லது உங்களை ஊக்குவிப்பவர்கள் அல்லது உங்களை தட்டி கொடுக்கிறவர்கள் யாரோ தவறானவர்களோடு உங்களுடைய அந்த சகவாசம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால நாம் ஆரோக்கியமான உரை வைத்துக்கொள்வோம், ஆரோக்கியமான சர்ச்சைகள் இருக்கட்டும், இது மற்றவர்களுக்கு கேலிக்குறியாக இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால இதில் சொல்லப்பட்ட பாடல்கள், கருத்துகள் எல்லாவற்றிற்கும் அநேக நூல்கள் உண்டு. அந்த நூல்களை எல்லாம் நீங்களும் படியுங்கள். அதாவது எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் என்று சொல்வார்கள். நான் ஒரு அம்பு. அது எய்தவர்கள்லாம் நிறைய நூல்ல பட்டம் வாங்கியவர்கள். அதிலிருந்து எடுத்து நான் விட்டாக்க, நீங்க நூல்களை படிக்காமல், நூலாசிரியர்களை கேட்காமல், நான் இதை என்னுடைய படத்திற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தியதை பெரிதாக எடுத்துக்கொண்டு என்மேல் நீங்கள் இவ்விதமாக குற்றம் சாட்டுவது அல்லது என்னை அவமரியாதையாக அவமதித்து பேசுவது என்பது எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய விமர்சனத்திற்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு என்னுடைய பதிலை கொடுத்திருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.